சிந்து பைரவியில ஆறுமுகம் அந்த ஆளை எதுக்கு அடிச்சாங்கிற உண்மை அன்னபூர்ணிக்கும் பைரவிக்கும் ரொம்ப லேட்டா தான் தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கே உண்மை தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்னபூர்ணியும் பைரவியும் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அன்னபூர்ணி ஆறுமுகத்துக்கிட்ட நீ இப்ப உண்மையை மட்டும் சொல்லனா நான் எங்கேயாவது போய் செத்துருவேன்னு எப்பயும் போல பிளாக்மெயில் பண்றாங்க. அன்னபூர்ணி ஆறுமுகத்துக்கிட்ட பேசுறத தூரத்துல இருந்து பைரவி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சரிம்மா, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நடந்த எல்லா உண்மையையும் சொல்லிடுறாரு. காலேஜ் ரீஓபன் முடிஞ்சு வரும்போது வண்டி ரிப்பேர்னு சொல்லிட்டு தனியா நடந்து போயிட்டு இருந்தா பைரவி. அப்போ பைரவி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க அவனும் அவன் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டும். இருட்டா இருந்த இடத்துல பைரவியோட சேலைய உருவி மானபங்கப்படுத்திட்டாங்க. இதை நான் எப்படி போலீஸ் கிட்ட சொல்ல முடியும்? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இது தெரிஞ்சதுன்னா பைரவிய ஒரு புழு பூச்சியை பாக்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க. அதனாலதாம்மா நான் சொல்லவே இல்லை அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. இதை கேட்டோன்னு அன்னபூர்ணிக்கு பயங்கர ஷாக் ஆயிருது. என்னப்பா சொல்ற, நீ அடிச்சதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதை விட பயங்கரமா ஷாக் ஆனது நம்ம பைரவி தான். இவர் முரட்டத்தனமா நடந்துக்கிறாருன்னு என்னென்னவோ பேசிட்டாங்களே பைரவி. நான் தனக்காக தான் எல்லாத்தையும் பண்ணாருங்கிறத தெரிஞ்சோன்ன என்ன பண்றதுன்னே தெரியல. பைரவி கூட ஏன் அடிச்சிங்கன்னு என்ன கேட்டாமா. ஆனா மறுபடியும் அவளுக்கு எதையுமே ஞாபகப்படுத்த நான் விரும்பல. அதனாலதாம்மா நான் ஒண்ணுமே சொல்லல. நீங்களும் பைரவி கிட்ட எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ணே, நீ அடிச்சது தப்பே கிடையாதுன்னு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க அன்னைக்கிட்ட எதையும் கேட்டு கஷ்டப்படுத்த மாட்டோம் அப்படின்னு காயத்ரியும் சொல்றாங்க. பாவம்மா பைரவி அன்னைக்கு நடந்ததை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணா. அவளை மறுபடியும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல, எல்லாரும் முன்னாடியும் சொல்லவும் விரும்பல, அதனாலதாம்மா சொல்லலன்னு ஆறுமுகம் சொல்றாரு. ஐயோ, என் பையனை நான் இப்படி சந்தேகப்பட்டுட்டேனே. நீ பண்ணதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கும்னு எனக்கு தெரியாம போயிருச்சு ஆறுமுகம். இனிமேல் எப்பவுமே உன்னை நான் சந்தேகமே படமாட்டேன். நீ என்ன பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. ஆறுமுகமோ, நான் உன் பையம்மா, ஒருபோதும் தப்பு பண்ண மாட்டேன். கொடுத்திருந்த சத்தியத்தை நான் மீறினதுக்கு காரணம் இதுதாம்மா, என்னை நம்புமா அப்படின்னு ஆறுமுகமும் சொல்றாரு. அப்புறம் என்ன, பிரச்சனையே தீத்தாச்சு. ஆறுமுகம் கிளம்பி போயிடுறாரு. ஆனா பைரவிக்கு தான் பாவம் என்ன பண்றதுன்னே தெரியல. பைரவி இதை பத்தி ஆறுமுகத்துக்கிட்ட பேசுவாங்களா மாட்டாங்களான்னு தான் தெரியல. சிந்து அதுக்கப்புறம் கோயிலுக்கு போறாங்க. சாமி கும்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா சொடக்கு போட்டு சிந்துவை கூப்பிடுறாங்க ஸ்னேகா. பஞ்சாயத்துல எனக்கு எதிரா சாட்சி சொல்ற அளவுக்கு நீ சிவாவை மாத்தி வச்சிருக்கல. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நீ சிவாவை டைவர்ஸ் பண்ணிட்டு சிவாவோட வாழ்க்கையில இருந்தே கிளம்பி போயிரு. சிவா என்ன 3 வருஷம் காதலிச்சிருக்கான். நான் நினைச்சா சிவா மாதிரி எத்தனை ஆளை வேணா வாங்க முடியும். ஆனா என்ன பண்றது, சிவாவை நான் லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, நான் தரேன். ஆனா ஒழுங்கு மரியாதையா சிவாவோட வாழ்க்கையை விட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. சிந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு, நீ சிவா டாக்டருக்காக எவ்வளவு பணம் கொடுப்பேனோ எனக்கு தெரியும். ஆனா நான் அவருக்காக உயிரையே கொடுப்பேன். ஒரு இல்லைன்னா உங்க ஹாஸ்பிட்டலே ஓடாது. அதுக்காக தானே இவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்ற. உண்மையா காதலிக்கிறவங்க யாரும் பணத்தை வச்சு விலை பேச மாட்டாங்க அப்படின்னு சிந்து சொல்றாங்க. ஸ்னேகா உடனே, நீ சிவாவை காதலிக்கிறது உண்மையா இருந்தா ஒழுங்கு மரியாதையா அவனோட லைஃபை விட்டு போயிரு, இல்லாட்டி உன் கண் முன்னாடியே சிவாவை நான் சித்திரவதை பண்ணுவேன். அவனை நான் நிம்மதியா வாழவே விட மாட்டேன். ஒழுங்கா டைவர்ஸ் பண்ணு, இல்லாட்டி சிவா கஷ்டப்படுறத நீ கண்ணால பாப்ப அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. ஸ்னேகா எல்லா சைடும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க மிரட்டி. ஆனா எந்த சைடும் வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. வீட்டுக்கு போய் சிந்து இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா சிவா அங்க வர்றாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா திரும்ப சிந்துவோட ஃபேஸை பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஸ்னேகா வந்து பேசின எல்லாத்தையுமே சிவா கிட்ட சொல்றாங்க சிந்து. தப்பு பண்ணது நான் தான் டாக்டரே. எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா பரவாயில்ல, ஆனா என்னால உனக்கு தான் டெய்லி பிரச்சனை வருது. பேசாம நான் உன்னை விட்டு போயிடவா டாக்டரே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. ஓ, அப்போ ஸ்னேகா வந்து மிரட்டனா என்ன நீ விட்டு கொடுத்துருவியா அப்படின்னு கேக்குறாரு. புரியாம சிந்து பார்க்க, ஸ்னேகா வந்து உன்னை மிரட்டி என்னை விட்டு கொடுக்க சொன்னா நீ விட்டு கொடுத்துட்டு போயிடுவியா அப்படின்னு கேக்குறாரு. வேற என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டரே, என்னால நீ தினம் கஷ்டப்படுறத பார்க்கவே முடியலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீ எப்ப யோசிச்சிருக்கணும்னா, உனக்கு நீயே தாலி கட்டிட்டு ஊருக்கு முன்னாடி நான் தான் தாலி கட்டினேன்னு சொல்லும் போது யோசிச்சிருக்கணும். அப்பெல்லாம் யோசிக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப இப்படி யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? ஒன்னும் பண்ண முடியாது. யாரு வேணா வந்து மிரட்டட்டும், என்ன வேணா பண்ணட்டும், நீ என்னை விட்டு போனா மட்டும் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. இனி எல்லாத்தையும் நம்ம 2 பேர் சேர்ந்துதான் சமாளிக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்டு சிந்துக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. சிவாவுக்கு விபூதி வச்சு விட்டு வழி அனுப்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு.
சிவாவும் மனசார பிரசாதத்தை வாங்கிட்டு போகும்போது திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு போறாரு. சிந்துக்கு இந்த பார்வை மட்டும் பத்தாதா, இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த எசக்கி காயத்ரியோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு பாடாப்படுறாரு. மகா கிட்ட ஓடி வந்து, அக்கா, நான் இலைமறை காயா இவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கிறத அந்த மாறன் கிட்டையும் சம்பத் கிட்டையும் தெரிய வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க இங்க வந்துருவாங்க பிரச்சனை பண்றதுக்குன்னு சொல்றாரு. மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஐஸ்வர்யா, ஐயோ, அண்ணனுக்கு மட்டும் நீங்க பண்ணதெல்லாம் தெரிஞ்சதுன்னா வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா இவ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு எசக்கி சொல்ல, இனிமேல் கொஞ்ச நாளைக்கு இவ முன்னாடி எதுவுமே பேசக்கூடாதுடா, நீ உன் ஓட்ட வாய வச்சுட்டு பேசாம இரு, சிவாக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது அப்படின்னு மகா மிரட்டுறாங்க. எப்படியோடா இந்த காயத்ரியோட கல்யாணம் நின்னா அதுவே போதும் அப்படின்னு எசக்கி கிட்ட பேசுறாங்க மகா. சிவாவும் கீழே வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வெளியே போய் பார்த்தா எசக்கி சொன்ன மாதிரியே சம்பத்தும் மாறனும் ஊராளுங்களை கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆறுமுகம் இல்லையா அப்படின்னு சிவா கிட்ட கேக்குறாங்க. ஆறுமுகம் வீட்டுல இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சிவா கேக்குறாரு. நாங்க இவ்வளோ சொல்லியும் இவ்வளோ பண்ணியும் காயத்ரிக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்றதா கேள்விப்பட்டோம். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என் மச்சானோட கையை வெட்டின ஆறுமுகத்தை இன்னும் ஒன்னும் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் காயத்ரிய கல்யாணம் பண்ணி வைப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஒழுங்கா காயத்ரிய சம்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு மாறன் சொல்றாரு. சிவா உடனே, எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க. எங்க தங்கச்சியை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இங்க இருந்து கிளம்புங்கன்னு சிவா சொல்றாரு. சிவாவோட அப்பாவும், இங்க பாருடா, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்த அப்புறம் நானே உன்னை சம்பவம் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. பாரா, புள்ளப்பூச்சியெல்லாம் பேசுது அப்படின்னு சிவாவோட அப்பாவை கலாய்க்கிறாரு மாறன். இங்க பாரு, நான் இங்க பிரச்சனை பண்றதுக்காக வரல. ஒழுங்கா ஒத்துக்கிட்டீங்கன்னா சம்பத்துக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்கும். இல்லைனா இங்க வெட்டு குத்து தான் நடக்கும். கையை வெட்டினால அவனால எந்த வேலையும் பண்ண முடியல, யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு மாறன் மிரட்டுறாரு. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்கன்னு சிவா மறுபடியும் சொல்றாரு. ஐயோ, இவனுங்க வேற பிரச்சனை பண்ண வந்துட்டாங்களான்னு காயத்ரி மறுபடியும் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க எசக்கிக்கும் மகாக்கும் ஒரே சந்தோஷம், அப்பாடா பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. காயத்ரிய சம்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒழுங்கா ஒத்துக்கோங்க, இல்லைனா இங்க ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு மாறன் மறுபடியும் மிரட்டுறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். யாருக்கிட்ட அடி வாங்கினாலும் போலீஸ் கிட்ட திட்டு வாங்கினாலும் இவங்க 2 பேரும் அடங்குற மாதிரி தெரியல. காயத்ரியை யாருதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னும் புரியல. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.